அடுத்த சில நிமிஷங்கள்ல தூரத்துல கடலுக்கு நடுவே ஒரு கருப்பு நிற சுவர் மாதிரி ஏதோ ஒண்ணு மேல எழும்புறத மக்கள் பாக்குறாங்க. முதல்ல அது என்னன்னு யாருக்கும் புரியல. ஆனா அடுத்த சில வினாடிகள்ல 1000 ரயில் இன்ஜின்கள் ஒன்னா சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான இரைச்சல் சத்தம் அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு கேக்குது. கிட்டத்தட்ட 30 அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ராட்சச அலை ஒரு பெரிய அரக்கனை போல கன்னியாகுமரியை நோக்கி ஃபீறிக்கிட்டு வந்துச்சு. விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு திரும்பி ஓடுறதுக்குள்ள அந்த அலை கரையை தாக்குச்சு. மணல்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைகள், போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த குடும்பங்கள், சிறுகுருவி மாதிரி கடை போட்டிருந்த வியாபாரிகள்னு கண் இமைக்கிற நேரத்துல கரையில் இருந்த அத்தனை பேரையும் அந்த ராட்சச அலை அப்படியே வாரி சுருட்டிக்கிட்டு ஆழமான கடலுக்குள்ள இழுத்துட்டு போச்சு. விவேகானந்தர் பாறைக்கும் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில கடல் தண்ணீர் ஒரு பெரிய சுழல் மாதிரி உருவெடுத்து அந்த பிரம்மாண்ட சிலையையே மூழ்கடிக்கிற அளவுக்கு ஆக்ரோஷமா மோதிச்சு. பாறைகள் மேல மோதி சிதறின அந்த தண்ணி தடையை உடைச்ச ஒரு பெரிய அருவி மாதிரி ஊருக்குள்ள புகுந்துச்சு. கண்ணு கெட்ன தூரம் வரைக்கும் தண்ணி மட்டும்தான். கார், பஸ், கடைகள்னு எல்லாமே காகித கப்பல் மாதிரி மிதந்துச்சு. உசுர காப்பாத்திக்க கட்டடங்கள் மேலையும் மரங்கள் மேலையும் மக்கள் ஏறி தவிச்சாங்க. அம்மாவை தேடி குழந்தைகளும், குழந்தைகளை தேடி தெப்தவங்களும் கதறின அந்த மரண ஓலம் அன்னைக்கு அந்த ராட்சச அலைகளோட சத்தத்துல யாருக்குமே கேட்கல. இன்னைக்கு கன்னியாகுமரி மீண்டும் பழைய மாதிரி அழகாக மாறியிருக்கலாம். ஆனா அந்த சுனாமி நினைவிடத்துல நின்னு கடலை பார்க்கும்போது ஒரு பக்கம் குமரிக்கண்டத்தோட பெருமையும் இன்னொரு பக்கம் 2004 சுனாமியோட சோகமும் சேர்ந்து நம்ம மனச ஒரு நிமிஷம் கணக்க வைக்குது. இயற்கைக்கு முன்னாடி நாம எவ்வளவு சாதாரணமானவங்க அப்படிங்கறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது.